நீங்க சொல்ற மாதிரி செய்வோம் நல்ல வேலை. ஓ வியாபாரத்தை பணத்தை நின்று வியாபாரம் பண்ணணும். குப்பையெல்லாம் கிடந்த எல்லாம் துடைச்சி துப்புரவாக்கி வச்சுட்டு வாராக்களோட அன்பா நடந்து கொள்ளணும். விளங்குதா? அன்பான்னு சொன்னா அவரோட வாங்க இருங்க தேத்தனி குடிக்கிறீங்களா அப்படியா அன்பா கஷ்டப்பட்டு ஊரெல்லாம் கடன் வாங்கி கடையை திறந்துருக்கேன். சரியா? ஊரெல்லாம் காமெடி பண்ணி கடையை கலாய்க்கிறவங்களை வச்சுக்கப்படா. இல்ல ஏன் முதலாளி ஊரெல்லாம் கடன் பண்ணீங்க? யார்ட்டாவது ஒரு ஆள்கிட்ட வேண்டி திறந்துருக்கலாமே. ஊரெல்லாம் கடன் பண்ணா நீங்க போயுமில்ல வரையுமில்ல முதலாளி. அது நான் பாப்பா அந்த பிரச்சனை. இதுல வர லாபத்தை எடுத்துதான் கடனை எல்லாம் அடைக்கணும். நல்ல தொழில விசுவாசமா இருக்கணும். நான் அதெல்லாம் செய்வேன். விசுவாசத்துல பாத்தீங்கன்னா செல்ல தேவையில்ல தெரியும் தானே. விசுவாச படம் எல்லாம் பாத்துருக்கேன். விசுவாசம் படம் அதுல விசுவாசத்தை பத்தி நான் அறிஞ்சிருக்க முதலாளி. நீங்க செல்ல தேவையில்ல முதலாளி. படம் இல்ல நாயே, படம் இல்ல. விளங்குதா? விசுவாசம் மனுஷனா ஒரு 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 முதலாளியோட ஒரு உணர்வு பூர்வமா இருக்கிறது. உணர்வு பூர்வமா? அதாவது இப்ப நாம் கங்கராஜால போனதுக்கு பிறகு ஆட்சிக்குள்ள காசை எடுக்கிறது, அவனை இவனை வர சொல்லி கறிக்கு வச்சு வெங்காயத்தை ஊட்ட போட்டு அனுப்புறது, அதெல்லாம் வச்சுக்க. விளங்குதா? உணர்வு பூர்வமாண்டா நான் இன்னொரு அர்த்தத்துல கேள்விப்பட்டிருக்கேன் முதலாளி. கட்டி கொஞ்சம் அப்படி இல்லையே. சரிமலா மண்ணி தருவோம் முதலாளி. கடைக்கு சாமார அங்க வாராக்களோட ரொம்ப பணிவா நடந்து கொள்ளணும். பணிவா நடந்து கொள்ளணும். நீ கடையை பாத்துக்க. ஓ முதலாளியா சாமான் வெளியெல்லாம் தெரியுமா? இல்ல முதலாளி சொல்லித்தான்.